எங்கெல்லாம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குதோ அதை மறக்காம தப்பாம உங்களுக்கு நிகழ்ச்சியா கொடுக்கிற நம்ம மூன்றாவது கண் டீம் இன்னைக்கு திருவாரூர் ஏரியாவுக்கு வந்திருக்கும். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற திருக்கொல்லம்புதூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற இடைக்காட்டு சித்தரோட ஜீவசமாதியை நோக்கிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். சித்தர்கள் அப்படின்னாலே வாழும் போதும் வாழ்ந்த பிறகும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்துறவங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இடைக்காட்டு சித்தரோட ஜீவசமாதி இருக்கிற இடம் எதுன்னு பல சர்ச்சைகள் இருந்தாலும் இதுதான் சித்தரோட ஜீவசமாதி அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறதாவும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இங்க நடக்கிறதாவும் நமக்கு வந்த தகவலை அடுத்துதான் நம்ம இன்னைக்கு அங்க போறோம். ஆனா நாம கேள்விப்பட்ட தகவல் எல்லாம் அமானுஷமா இருந்தாலும் சித்தரோட அற்புதங்களா இருந்ததுனால ஆவலோடு அங்க போறோம். 18 சித்தர்கள்ல ஒருத்தர் தான் இடைக்காட்டு சித்தர். இதுதான் நாம தேடி வந்த இடைக்காட்டு சித்தரோட கோயில். சுத்தியும் பச்சை பசேல்னு செழிப்பான வயல்வெளிகள். இந்த ஏரியாவுல பஞ்சம் தலை காட்ட சான்ஸே இல்லைன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இடைக்காட்டு சித்தர் நாட்டுல பஞ்சம் வரப்போகுதுன்னு தன்னோட ஞான திருஷ்டியால உணர்ந்து அந்த பஞ்சத்துல இருந்து மக்களை காப்பாத்த சில சித்து வேலைகளை செய்திருக்காரு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அங்க நிறைய பக்தர்கள் ஏதோ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு பார்ப்போம். இங்க வகை வகையான பழங்கள் பூஜைக்காக வச்சிருக்காங்க. அதுவும் ஆரஞ்சு பழங்களை எல்லாம் உரிச்சு சுலை சுலையா வச்சிருக்கிறத பார்த்தா இது ஏதோ புது மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரியவர் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல எல்லாரும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு நான் கேட்டதுக்கு, பௌர்ணமி நாள்ல பகல் 12 மணிக்கு இந்த பூஜையை போடுறப்ப வானத்துல கருடன் வந்து வட்டமிடும்னு சொன்னாங்க. நானும் அதை பார்க்க ஆவலா இருந்தேன். இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காகவும் சித்தரை வேண்டிக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட பேர் உஷா. அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறதா இருந்தது. உங்களுக்கு எப்படி சித்தர் வழிபாடு மேல ஒரு நம்பிக்கை ஈடுபாடு வந்துச்சு? நான் போகின்ற இந்த வழியானது வயல்காட்டுக்கு நடுவே சிறிய பாதையானது. அந்த பாதையில் செல்லும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த இடைக்காடர் சித்தர் இங்கே இருக்காருன்னு எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் இல்லை. யாரோ ஒருத்தர் முன்னாடி போகிற மாதிரியும் எனக்கு ஒரு தைரியமாக இருந்தது. அதனால் நான் தொடர்ந்து இதே வழியாக தான் 5 வருடமாக சென்று வருகிறேன். நிழல் போல வந்த உருவம் இடைக்காட்டர் தான் உங்க கூட வந்தாருன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். நிச்சயமாக அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துக்கே வேலை கிடையாது. ஏன்னா நான் எந்த ஒரு உருவத்தையோ எந்த ஒரு எண்ணத்தையோ எதன் மீதோ நம்மளுடைய மனதை வைத்தோம்னா அது உண்மையாகவே நடக்கும் என்பது நான் அறிந்த உண்மை. அதில் சித்தர் தான் என்னோட வராரு அப்படிங்கிறது எனக்கு கண்கூடான உண்மை. அவர் தான் வராரு. ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார். ஒன்று மயில் வரும், இல்லை ஒரு ஆண் உருவம், அல்லது ஒரு சிவாச்சாரியார்கள் மாதிரி ஒரு உருவம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு உருவம் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஐயா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னுடைய மகன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், அம்மா எனக்கு பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமான இது, இந்தியாவிலேயே ஒரு 10 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். அப்பா பயப்படாத, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நிச்சயமாக நமக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்லிவிட்டு இங்கே சித்தாட்ட முதல் பௌர்ணமி அன்னைக்கு, இறைவா உன்னுடைய அருள் என் பையனுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக என் பையனுக்கு கிடைக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் பண்ணி, அப்பா உனக்கு கிடைக்கும் பயப்படாத அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு போனேன். அடுத்த பௌர்ணமிக்குள்ளே என்னுடைய பையனுக்கு இந்தியாவிலே மொத்தம் 10 பேர் எடுத்தாங்க. அது 5வது ஆளாக என்னுடைய பையனுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இறைவனை எங்கேயாவது போய் வழிபடுறது என்னுடைய கொள்கையாகவும் என்னுடைய ஒரு இதுவாகவும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவருடைய அருள் எல்லாருக்கும் இருக்கும்.
பயங்கிறது இல்லை. இங்கே சித்தர்கிட்ட வந்தால் ஒரு அமைதி இருக்கும், ஒரு ஒரு ஆனந்தம் இருக்கும். எந்த ஒரு இடைக்கு உணர்வு பூர்வமாக இறைவனை பார்க்கலாம். நம்ம இறைவனை பார்க்கும்போதே நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து வெளிப்படும். இப்ப பூஜைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அந்த பெரியவர் பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்தல விருட்சமான வெள்ளருக்கு ஒரு மரமாவே வளர்ந்திருந்தது. கூடியிருந்த எல்லாரும் சித்தர் இடைக்காட்டர் போற்றி போற்றி அப்படின்னு மனமுருக வேண்டிக்கிட்டாங்க. சித்தர் இடைக்காடர் சித்தர் இடைக்காடர் சித்தர் இடைக்காடர் திருவடிகள் சித்தர் இடைக்காடர் திருவடிகள் சித்தர் இடைக்காடர் திருவடிகள். அங்க முனிவர்கள் வச்சிருக்கிற தண்டு ஒண்ணு பிரதானமா இருந்தது. அதுக்கு பூஜைகளை செஞ்ச பெரியவர் எல்லாருக்கும் ஆரத்தி காட்ட இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற பெரியவர்கிட்ட கேட்டோம். இடைக்காட்டு சித்தர் இந்த திடல்ல வாழ்ந்ததா சொன்னாங்க. அப்புறம் வந்து தான் நாங்கள் இந்த இடைக்காட்டு சித்தரை கும்பிட ஆரம்பித்தோம். சிங்கப்பூரில் என்னுடைய பெரிய பையன் வெற்றிவேல் என்பவன் வேலை பார்த்துக்கிட்டான், ஏசி மெக்கானிக். அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு முஸ்லீம் அம்மாவுக்கு ஒரு கை விளங்காமல் இருந்துச்சு. இந்த நீ சாமியெல்லாம் கும்பிட்டியப்பா, இந்த அம்மாவுக்கு வேண்டிக்க, அவங்களுக்கு கை சௌரியமாக போனது என்ன செய்யணுமோ செய்வாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அதை அடுத்த பௌர்ணமிக்கு வந்து நான் எல்லாம் படையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு உள்ளத இந்த எருக்கம் செடி இல்லை எழுதி கட்டி விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போனேன். போய் 26வது நாளில் இந்த அம்மாவுக்கு கை சௌரியமாக போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து இங்கே வந்ததுனால திருமணம் ஆயிடுச்சுன்னு ஒரு தகவல் சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட இந்த 9 வருஷத்தில் ஒரு 30 பெண்களாவது இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, சித்தர் கோயிலுக்கு. அதில் கிட்டத்தட்ட 20 பேருக்கு 19 பேருக்கு திருமணம் ஆகிட்டு. இன்னும் ஒரு பொண்ணு போனோட பௌர்ணமிக்கு வந்துச்சு, அதுக்கு நிச்சயார்த்தம் ஆகிட்டு. 20வது பொண்ணு நிச்சயார்த்தம் ஆகிட்டு. அதே போல் பிள்ளை இல்லாதவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு தான் போனாங்க. அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 16 பேருக்கு மலர் செல்வம் பிறந்திருக்கு. அதுதான் ஏன் ஒரு பெரிய சிறப்பு. இந்த இடைக்காட்டு சித்தர் அடியவர்கள் அமைப்பை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்ற சுந்தரமூர்த்தி ஐயா ஒரு கல்லூரியில வேலை பார்க்கறாரு. அவரு நம்மள இரவு நேரம் பௌர்ணமி பூஜைக்கு வர சொன்னார். கூடவே அவர் சொன்ன விஷயங்கள் பிரமிப்பை உண்டாக்குச்சு. பூஜையெல்லாம் சிறப்பாக நடந்துச்சு. ஆமாய்யா. இன்னும் மற்றபடி வேற என்னென்ன இருக்கு? இப்போ இன்றைக்கி அவங்க செய்த பூஜை வந்து பகல் பௌர்ணமி பூஜை அதான் நம்ம செய்தாங்க. இதே மாதிரி இரவு 12 மணிக்கு இரவு பௌர்ணமி இருக்கிற நேரத்தில் அந்த இரவு பௌர்ணமி பூஜை செய்வாங்க. அன்றைக்கி மிகப்பெரிய அபிஷேகம். இந்த ஊர் வளம் வந்து இங்கே இறைவனை தரிசனம் பண்ணுவாங்க. பூஜை நடக்கும், அன்னதானம் நடக்கும். அது நைட்டு இரவு பூஜை சிறப்பாக நடக்குங்க. பகல் பௌர்ணமி பூஜையும் இங்கே பார்க்கலாம், இரவு பௌர்ணமி பூஜையும் இங்கே பார்க்கலாம். இங்கே வரும்போது அன்பர்கள் அங்கே சுவாமியோட காவல் தெய்வங்கள் இருக்குது. மதுரகாளி, செல்லியம்மன் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வணங்கிட்டு முடிஞ்சால் ஒரு விளக்கு போட்டு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணலாங்க. 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இடைக்காட்டர் திட்டுல ராத்திரி நேரத்துல நடக்க போற பௌர்ணமி பூஜைக்காக இப்ப போய்கிட்டு இருக்கோம். நமக்கு அவங்க கொடுத்த தகவல் படி சுத்தி இருக்கிற காவல் தெய்வங்களை வணங்கிட்டு தான் இடைக்காட்டு சித்தர் ஜீவசமாதிக்கு போகணும். நாம கொஞ்சம் லேட்டா போயிட்டதால ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி அமைதியா இருந்தது இந்த பகுதி. முதல்ல பிடாரி அம்மன் கோவிலுக்கு போனோம். இருட்டுல அந்த பகுதியே நமக்கு பயங்கரமா இருந்தது. விளக்கு போடுறதுக்கான எந்த வசதியும் இல்லை. அதனால மனசார வேண்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஐயனார் கோவிலுக்கு வந்தோம். நம்மளுடைய அசைன்மெண்ட் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இன்னொரு கோவிலுக்கு வந்தேன். இது அர்ஜுனன் சிவபெருமான நோக்கி தவம் இருந்த இடம்னும் சின்ன விஸ்வநாதர் கோயிலுன்னு சொல்லப்படுற இடம். இங்கேயும் மனசார வேண்டிக்கிட்டு நம்மள வர சொன்ன இடத்தை நோக்கி திக் மனசோட புறப்பட்டோம். ஊருக்குள்ள
பெரிய கோவில்னு சொல்லப்படுற விஸ்வ அரண்யேஸ்வரர் கோவில் கிட்ட போனேன். நமக்கு தகவல் சொன்ன சுந்தரமூர்த்தி ஐயாவோட தலைமையில பெரியவங்க பலரும் கோயில் வாசல்ல கூட்டமா கூடியிருந்தாங்க. அங்க நிறைய சின்ன பசங்களும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. முதல் வேலையா அந்த நிசப்தமான ராத்திரி நேரத்துல சந்திரமூர்த்தி ஐயா சங்கு ஊதினாரு. அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா ஒலிச்சது அந்த சங்கோட சத்தம். எல்லோரும் சிவாய நம ஓம்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள ஒவ்வொரு தெருவா வலம் வந்தாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் நம சிவாய. தெருவெல்லாம் கோலம் போட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டு முன்னாலையும் குத்து விளக்கு ஏத்தி வச்சு இரவு நேரத்தையே மங்களகரமா மாத்தி இருந்தாங்க. இந்த குரூப் பாட்டு பாடியபடியே போக ஒவ்வொரு வீட்லயும் ₹1 இருந்து அவங்கவங்களால முடிஞ்ச காணிக்கைய கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. இத பத்தி பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன். வர்ற வழியில இருந்த கோயில்கள் எல்லாத்திலையும் விளக்கேத்தி வச்சுக்கிட்டே வந்தாங்க. சித்தர் வழிபாட்டுல இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியாத புதிராவே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே கூட நடந்துகிட்டே போனேன். இப்ப இடைக்காட்டு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம். அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அங்க பல பேர் கூடியிருந்தாங்க. மணி ராத்திரி 12 நெருங்கி இருந்தது. கோவிலோட முகப்புல சித்தரோட உருவம் 2 கையிலையும் கலயங்களை வச்சுக்கிட்டு நேர்த்தியா இருந்தது. அங்க இருந்தவங்க கிட்ட பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஸ்ரீரங்கத்துல இருந்து வடிவேலுங்கிறவர் தன் குடும்பத்தோட வந்திருந்தார். அவர் சொன்ன விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் உருவாக்குச்சு. நான் 7 மாதமாக வந்திருக்கேன். முதல் மாதம் நான் 2 வீலரில் வந்தேன். எங்கள் மச்சினம் பையன் கூட்டி வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் நான் அடுத்த வாட்டி இங்கே ஐயாவை பார்க்க வரணும், இடைக்காடு சித்திர ஐயாவை பார்க்க வரணும், இப்படி வரணும், பூவெல்லாம் கொண்டு வரணும், ஒரே முடிவில் இருந்தேன். அதுக்கப்புறம் கார் கிடச்சிச்சு எனக்கு. சித்தர் மேலே எப்படி உங்களுக்கு ஈடுபாடு வந்துச்சு? இங்கே ஒரு வைப்ரேஷன் இந்த இதில் நல்லா இருக்கும். இந்த வைப்ரேஷன் நம்ம சித்தர்கிட்ட எப்படி வேண்டுதல் பண்ணுறதுன்னு கேட்கும்போதுங்க, வாயை விட்டு கேட்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாயை விட்டு கேட்காம எனக்கு இது வேணும் அது வேணும் மனசுக்குள்ளே தான் நினைக்கணும். அப்படி மனசுக்குள்ளே நினச்சதுனால எனக்கு காரு மற்றும் எங்களோட பையன் ஒரு கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தார். அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு நல்ல நிலையை மாற்றி அவரும் அந்த இது ட்ரைனிங் முடிச்சுட்டு நல்ல முறையில் வந்திருக்காருங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் படுத்துட்டு தான் இங்கேருந்து போகிறேன் வீட்டுக்கு. காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு காலைல ஆஃபீஸ் போயிடுவேன். காலேஜில் படிக்கிற இவரோட மகள் ஜனனி சொன்ன விஷயங்களை கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப காலமாகவே சித்தரோட வழிபாடுகள் அதெல்லாம் ரொம்ப அவர் ஈடுபாடாக இருப்பார். நானும் அப்பப்போ போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தேன். இவங்க ஃபஸ்ட்டு இங்கே காமிச்சாங்க. அப்புறம் எல்லாம் ஃபேமிலியாக வந்தோம். அடுத்த தடவை வரும்போது அப்பா ஒரு நல்ல நிலையில இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தார். அப்புறம் கார் வாங்கினாங்க. கார் வாங்கிட்டு அதுலேருந்து மாதம் மந்த்லி வந்துடுவேன். நானும் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போதே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இங்கே வேண்டுவேன் நல்லா தான் இருக்கணும், எக்ஸாம் இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கணும், போகும்போது நல்லா கான்சன்ட்ரேஷனோட படிச்சுட்டு போகணுன்னு வேண்டிட்டு நல்லா ஈஸியாக வந்துட்டு கொஷின் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக ஒரு நல்லா படிக்கிறவங்க அது ஓகேம்மா. சரி, இந்த இடைக்காட்டு சித்தர் யார்? இவர் எப்படி சித்தரா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாருன்னு பார்த்தா அது ஒரு சுவாரஸ்யமான கதையா இருந்தது. இந்த இடைக்காட்டர் சாதாரண மனுஷன் மாதிரி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்ப தன்னோட ஞான திருஷ்டியால பூமியில பஞ்சம் வரப்போறத உணர்ந்திருக்காரு. அந்த பஞ்சத்துல இருந்து தப்பிக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சவரு தன்னுடைய ஆடுகளுக்கு எருக்க இலைய தின்ன பழக்கி இருக்காரு. அதே நேரத்துல வரகரிசிய களிமண்ணுல குடைச்சு சுவர் வச்சு வீடு கட்டியிருக்காரு. பஞ்சம் ஆரம்பிச்சு எல்லாரும் வாடினப்ப இவருடைய ஆடுகள் பழக்கத்தினால எருக்க இலைய சாப்பிட்டு தெம்பா இருந்தது. அந்த இலைய சாப்பிட்டதுனால உடம்புல அரிப்பெடுத்து அந்த களிமண் சுவர்ல உரசி அரிப்ப தீத்துக்குச்சு. அப்ப சுவர்ல இருந்த வரகு கொட்ட ஆரம்பிச்சது. அந்த வரகையெல்லாம் எடுத்து இவர் ஆட்டுப்பால்ல காய்ச்சி சாப்பிட்டு வந்தார். அதனால இடைக்காடரும் அவரோட ஆடுகளும் செழிப்பா இருந்தாங்க.
பூமியில பஞ்சத்தை உருவாக்குன நவ கிரகங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியா இருந்தது. இவ்வளவு பஞ்சத்திலையும் இவரும் இவரோட ஆடுகளும் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் புரியாம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தாங்க. நவ கிரகங்கள் தன்னுடைய குடிசைய தேடி வந்ததை பார்த்த இடைக்காடர் அவங்கள வரவேற்று ஆட்டுப்பாலை கறந்து எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தாரு. எருக்கன் இலைய சாப்பிட்ட ஆடுகளோட பாலை குடிச்சதும் நவ கிரகங்கள் மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே சித்தர் இதுதான் சமயம்னு நினைச்சு நவகிரகங்கள் எந்த நிலையில இருந்தா பஞ்சம் நீங்குமோ அந்த இடத்துல அவங்கள மாத்தி போட்டிருக்காரு. அப்பவே மழை வந்து பஞ்சமும் நீங்கி இருக்கு. இப்படி நவ கிரகங்களையே மயங்க வச்சு பஞ்சத்தை போக்குனவர் தான் இந்த இடைக்காட்டு சித்தர். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இடைக்காட்டு சித்தர் இங்கதான் ஜீவசமாதி அடைஞ்சார்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா கிட்ட கேட்டேன். கோரக்கருக்கு போகிறப்பதான் அந்த 18 சித்தர்களுடைய வரலாறு புக்கை அங்கே வாங்குகிறேன் சன்னிதானத்தில். அப்போ வாங்கும்போது தான் அப்புறம் இடைக்காட்டாருங்கிறத மோதிக்கிட்டே இருக்கு. என்னை தங்கப்பான்னு வழங்கமல்ல சித்த மருத்துவம் பண்ணுறாரு பெரியவர். அவர்கிட்ட போனோன்னா அவர் என்ன சொன்னார்னாக்கா, கும்பகோணத்தில் நான் பஸ் ஏறுறதுக்காக வழங்கமானுக்கு பஸ் ஏறதான் நின்றுட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு ரொம்ப மனநிலை பாதித்தது மாதிரி ஒருத்தர் பாடினார் பாட்டு. அந்த பாட்டு பாடுறப்ப திருக்கொள்ளம்புதூருங்கிற ஒரு ஊர் வந்துட்டு வில்வாரணேஸ்வர சாமியோட பேர் வந்துச்சு. சித்தர் இடைக்காடர் அங்கே இருக்காருங்கிற பாடல் அப்படியே பாடினார். அதில் வரலாறு எனக்கு தெரிஞ்சதை தவிர இப்போ அவர் பாடின பாடலை என்னால் பாட முடியாது. அது சித்தர் கோயில்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போ தான் எனக்கு இந்த இடைக்காட்டார்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி இடைக்காட்டார்னு சொல்லி மக்கள் அந்த பக்கம் போகாமல் இருக்காங்க. இடைக்காடர் தான் அந்த சித்தருங்கிறது இப்போ உங்கள் மூலமாக அது உறுதியாயிடுச்சு. ஊரில் உள்ள மக்களுக்கு அறிவிச்சோம். கிராமத்து மூலமாக பொறுப்பாளர் மூலமாக போய் ஒவ்வொரு தெருவாக சொன்னோன்னா அப்புறம் அவங்களுக்கு அது அப்போ அவங்க தாத்தா சொன்னது, அப்பா சொன்னது, பாட்டி சொன்னது இதெல்லாம் போயிட்டு அப்படியே கண்டினியூவாக செயின் மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. கிராமத்தில் அந்த விதையை போட்டோன்னே அது அப்படியே செயின் மாதிரி போய் தாத்தா சொன்னார், பாட்டியும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய இது வந்து போச்சுங்க. நம்ம சுந்தரமூர்த்தி ஐயா சொன்ன கருத்தை ஆமோதிக்கிற மாதிரி ஒரு அருமையான குறிப்பு பல வருஷங்களுக்கு முன்னையே தன் தாத்தா மூலியமா கிடைச்சதா சொல்றாரு ஒரு அட்வொகேட். என்னுடைய தாத்தா சித்தர் வழிபாட்டில் ரொம்ப தீவிரமான ஈடுபாடு உள்ளவர். அவர் சிங்கப்பூரில் இருந்தார். அவருடைய 16 பாஸ்போர்ட் அவருக்கு இருந்தது. அவர்கிட்ட இருந்த பாஸ்போர்ட் மட்டும் 16 பாஸ்போர்ட். அவ்வளோ பயணம் பண்ணியிருந்தார். அந்த காலாவதியான பாஸ்போர்ட்டில் நிறைய குறிப்புகள் வச்சு எழுதி வச்சுருந்துருக்காரு. இப்போ அந்த குறிப்புகள் இருக்குது. ஒரு குறிப்பு நான் படித்தது என்னன்னு கேட்டால், செல்லூர், அதாவது குடவாசலுக்கு அருகில் உள்ள செல்லூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சித்தருடைய சமாதி இருக்குது. அங்கே குரு பூஜைகள் நடந்து வருது. மறுநாள் வரும்போது இந்த பகுதியில் இந்த திடல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது அவர் கையில் கலயம் இருக்கும். அதுதான் அவருடைய ஒரே அடையாளம். குறிப்பில் எனக்கு கிடைச்ச ஒரே அடையாளம் கையில் கலயம் இருக்கும். இந்த கலயம் எங்கே இருக்குதுன்னு கோயிலாக பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல அந்த ஃபோட்டோவோட இந்த இது இருந்தது, கலயம் இருந்தது. சரி, கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் இதை பார்த்துக்கிட்டு நான் அடிக்கடி வந்து போகிறேன். இங்கே கொடுக்குற பிரசாதத்தில் சாப்பிடும்போது மயக்க நிலை சில பேருக்கு ஏற்படுது. உங்களுக்கு அந்த அனுபவம்? அதாவது அது எப்படின்னு கேட்டால், இங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிடும்போது ஒரு வித மாற்றம் ஏற்படும். இந்த மற்ற ஜீவசமாதிகளுக்கு அதிஷ்டானங்களுக்கு போயிட்டு வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இடைக்காடரை பார்க்க வரும்போது மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையே தலைகளாக மாறும். இன்னைக்கு மத்தியானம் இங்கே உணவு உண்டேன். சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்கு ஒரு மயக்க மாதிரி வந்தது. உண்மையிலே அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது நவகிரகத்தை வந்து மாற்றி போட்டு பாலை கொடுத்து மாற்றி போட்டு அது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடந்தது. அதே போல் எனக்கு ஒரு மயக்கம் வந்தது. என் நண்பருக்கும் அதே போல் இருந்தது. என்னை அறியாமலே நாங்கள் போய் படுத்துட்டேன். அப்போ அன்றைக்கி ஒரு 7 பேர் வந்தாங்க, உள்ளூர் நண்பர்கள். அப்போ வரும்போது என்ன ஆச்சுன்னாங்க, ஒருத்தர் சொன்னார், இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் சந்தேகமாக இருக்கு, ஏதோ இருந்துச்சு போணுச்சுங்கிறத எனக்கு ஒன்றும் நம்ப முடியலை அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் சரி, நம்பினவங்களுக்கு நம்பிக்கை, நம்பாதவங்களுக்கு பரவாயில்லன்ட்டு அப்படி போயிட்டு ஒரு 3 வகை கடப்புக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து தீபத்தை பார்ப்போன்னே என்னோட வந்த அன்பர் தீபத்தை எட்டிருந்து தரிசனம் பண்ணுவோம் ஐயாவை அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்து தரிசனம் பண்ணும்போது இந்த படத்தில் உள்ள அப்படியே ஒரு நிழல் சாட்சாத் அப்படியே இந்த நிலையில் இந்த பக்கம் பார்த்து அப்படியே நிழல் தெரிஞ்சிச்சு. 7 பேரும் 3 வாயக்கடப்புலேருந்து கண்டு தரிசனம் பண்ணுவோம்.
இடைக்காட்டு சித்தர் சந்நிதியில இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறதால அதை பார்க்க கூப்பிட்டு இருந்தாங்க. அபிஷேகம் அமோகமா நடந்தது. அபிஷேகம் முடிஞ்சு ஆராதனைகளுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பருவராலுகளும் கொள்ளம்போதோர் இருவரான்பரி யான்கடலுள் செல்ல உந்துக சிந்தையார். இப்ப அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு ஆரத்தி காட்டுற நேரம். அதாவது இந்த இரவு நேர பௌர்ணமி பூஜை முடிவடைகிற நேரம். அருமையான அலங்காரம், ஆரத்தியும் காட்டப்பட்டுச்சு. சங்கு முழங்க, ஆலயமணி ஒலிக்க அந்த ஆரத்தியை பார்த்த எல்லாருக்கும் சித்தரையே பார்த்த மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. எல்லாருமே ஆரத்தியை தொட்டு ஒத்துக்கிட்டாங்க. நானும் மனசார சித்தரை வேண்டிக்கிட்டேன். பகல் பூஜை நடந்தது தல விருட்சமான எருக்கஞ்செடி கிட்டதான். எங்குமே கோயில்களில் தலை விருட்சம் ஒரு இடத்துல இருக்கும், சுவாமி ஒரு இடத்துல இருப்பாங்க. அது மாதிரி தலை விருட்சம் இங்கேயுமாவும் சுவாமி அங்கேயுமா இருக்காங்க. இடைக்காட்டு திட்டுங்கிறது தான் அறியப்பட முடியல அப்படின்னு இவருடைய வரலாறுல வருதுங்க. அந்த இடைக்காட்டு திட்டுங்கிறது இந்த திட்டு தாங்க. சித்த வைத்தியத்தில் இந்த இலையில சூடாக ஒரு தயிர் சாதத்தை இதில் வச்சு இதில் சாப்பிட்டோம்னா இந்த தோல் வியாதிகள் குணமாகும்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. இதில் வச்சு சாப்பிட்டாலே அதோட இது வந்து மருந்தாகிறது தயிர் சாதம் அப்படிங்கிறது இதில் ஒரு ஐதீகம். இந்த வெள்ளருக்கு பத்தி சில அபூர்வமான தகவல்களை சொன்னாரு சுந்தரமூர்த்தி ஐயா. இது எல்லாமே இடைக்காட்டு சித்தரோட மகிமைன்னு நல்லாவே தெரிஞ்சது. சித்தர் பெருமக்கள் இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. தன்னை நாடி நம்பி வர்ற பக்தர்களுக்கு அவங்க நினைச்சு வேண்டி வர்ற எல்லா காரியங்களையும் நல்ல முறையில நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடைக்காட்டு திட்டுக்கு வர பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறி நல்லபடியா இருக்காங்க. இன்னைக்கு நாம வந்த வேலை முடிஞ்சது. மறுபடியும் வேற ஒரு இடத்துல சந்திக்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.